ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல்லைங்கிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காம்போ லஞ்ச் தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக டேஸ்டியாக செய்யலாங்க. வெறும் இந்த ஜீரா ரைஸுக்கும் 15 நிமிஷம் போதுங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு 10 நிமிஷம் போதுங்க. சூப்பரான காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை 2 தடவை வாஷ் பண்ணி 2வது தடவை தண்ணியோடு நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம வதக்கி போடுற வேலை மட்டும்தான், அதனால் அது ஊறட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் பிடிக்காதவங்க நார்மல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சுட்டு வந்தோடனே 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பே லீஃப் எடுத்துகிட்டு 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு. இதுக்கு ஜீரகம் ரைஸ்னால் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. எண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த ஜீரா ரைஸுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காண்டி நான் உலர்ந்த திராட்சையும் பாதாமும் சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அப்போ சாப்பிடும் போது லைட்டாக இனிப்பாக புளிப்பாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஊற வச்சதை நல்லா வடித்து அந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2-3 தடவை வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பாஸ்மதி ரைஸில் நம்மளுக்கு நெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்காண்டி தான் நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். அடுத்து நல்லா வதங்கின உடனே 1 கப் அரிசி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, 350 கிராம். அதுக்கு 1.5 கப், அதே மெஷர்மெண்ட்டில் 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம வதக்கி விட்டனால அரிசி எல்லாம் அடியில் அப்படியே தங்கி இருக்கும். அதனால 3 நிமிஷம் கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டக்கூடாது, பாஸ்மதி ரைஸ்னால் உடஞ்சிரும். நீங்கள் சாப்பாட்டு அரிசினா நல்லா கிண்டிக்கலாம். இது மாதிரி பொறுமையாக கிண்டிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் கல் உப்பு தான் எப்பயுமே சேர்ப்பேன், அதனால் சேர்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் மிளகுத்தூளும் போட்டு லைட்டாக பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பபுள்ஸ் வந்த உடனே நம்ம மூடி வச்சு ஒரு விசில் இல்லாட்டினா 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு இறக்குனீங்கன்னா நம்மளோட ஜீரா ரைஸ் ரெடி. இப்போ வாங்க பொட்டேட்டோ ஃப்ரை பார்ப்போம். அதுவும் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃபார்ச்சூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து அது குட்டி குட்டியாக சாப் பண்ண ஒரு 5 மீடியம் சைஸ் கார்லிக்கை ரொம்ப குட்டியாக சாப் பண்ணதையே அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அது ரொம்ப ஃப்ளேவருங்காண்டிங்க. அடுத்து கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க. பூண்டு நல்லா வதக்கிட்டோம்னா அந்த வாடை போயிடும். கருவேப்பிலை தாங்க லாஸ்ட் வரையும் ஸ்மெல் வரும், அதுக்காண்டி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு 350 கிராம் உருளைக்கிழங்க இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி 2 தடவை தண்ணியில் அலசி தண்ணியிலே ஊற விட்டுருந்தேன். அதனால தான் எவ்வளோ நேரம் நீங்கள் கழிச்சு எடுத்தாலும் இந்த உருளைக்கிழங்கு எப்பயுமே வெள்ளையாக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா தண்ணியை வடித்து போட்டுக்கோங்க. இது மாதிரி தின் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது உடையாதுங்க, ஒட்டவும் செய்யாது. சட்டியில் நம்ம இதை மூடி மட்டும் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். அடுத்து நம்ம கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, சோம்புன்னு சொல்லுவாங்களா, அதை நல்லா போட்டு 2 வதக்கிக்கோங்க. அடுத்து வீட்டில் நார்மல் மிளகாய் பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து கரம் மசாலா, அதுவும் ஹோம்மேட் தாங்க நான் சேர்க்குறது, அது 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்புனா 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா இந்த மசால் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு லிட்டை போட்டு நல்லா மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா நம்மளே உருளைக்கிழங்கு ரெடிங்க. இதுக்கு கொஞ்சோண்டு மேலாக்கில் மிளகுத்தூள் போடுங்க. ஏன்னா நம்ம ஜீரா ரைஸ் அவ்வளோவா காரம் இருக்காது பார்த்தீங்களா, அதனால பொட்டேட்டோ கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க சுல்லாப்பாக சாப்பிட முடியும். அதுக்காண்டி தாங்க. இது காலேஜ் போகிறாங்க, இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு, தான் டக்குன்னு ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே லன்ச்சுக்கு ரொம்ப ஈஸியாக, அதே மாதிரி சைட் டிஷ்ஷும் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இது போல் புதுமையான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இது எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலும் அந்த ரைஸ் பொழு பொழு பொழுன்னு டேஸ்டியாக தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.